வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மெட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனியக்கா அவங்களோட பேக் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே காலையில் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அது கேட்கும்போது ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குக் வித் கோமாளி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு கனியக்கா வெர்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லி ஒரு ப்ரொடக்டட் கிட் அப்படின்னே சொல்லலாம். ஃபுல்லாக எனக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஓடிட்டு இருந்தேன் குக் வித் கோமாளி முன்னாடி வரையும் அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் லைக் காலேஜ் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா, காலேஜ் விட்டால் வீடு, வீடு விட்டால் காலேஜ், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறது, அதுக்கப்புறம் சாப்பாடு செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் தவிர்த்து எனக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா, ஓகே வெளி உலக அனுபவத்தால் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, நான் வந்து இத்தனை பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, அண்ட் தென் இந்த பர்டிகுலர் விஷயம் எனக்கு கிடைச்சது வெளியே இருந்து அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஸோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ தான் சொல்லுவேன் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் பிக் பாஸ் பிளாட்ஃபார்மே சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். வெளி உலக அனுபவம் எனக்கு கிடைச்சது. ஸோ வெளி உலக அனுபவத்தோடு என்னோட புது வெர்ஷனை வந்து நான் வந்து என்னை என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க விருப்பப்பட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் பிக் பாஸ் ஷோக்குலேயும் வர்றதுக்காக நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் பிக் பாஸ் ஷோக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் நான் வந்து பழைய கனியாகவே இருந்தேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு என்னை மேம்படுத்தும் அப்படின்னு தெரியல. அதனால் நான் வந்து அதே கனி வெர்ஷன் இல்லாமல் வேறு ஒரு கனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்த எனக்கு வெளியே அனுபவம் கிடைக்கணும்னா இந்த மாதிரி சான்சஸாக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் குக் வித் கோமாளியாக இருக்கட்டும், பிக் பாஸாக இருக்கட்டும் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ என்னை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக இந்த கான்வர்சேஷன் ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து லைக் கதை சொல்கிறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஏன்னா நான் கண்டிப்பாக இமோஷனல் ஆகிடுவேன் ஒரு கட்டத்தில். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுறேன். பட் எனக்கு தெரியல, நான் கதை சொன்னேன்னா அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு நம்ம கதை வந்து எவ்வளோ நம்ம அனுபவிச்சிருக்கோம் பெயின் அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும். மேபி மற்றவங்களுக்கு அது வந்து பெருசாக தெரிலனா கூட இங்கே சொல்கிற மற்ற கதைகள் கேட்கும்போது ஒரு சில இடங்கள் எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கதையில் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னை பயமுறுத்தி தான் வீட்டுக்குள்ளேயே அமைச்சாங்க. அப்படின்றப்ப தான் வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. லைக் நான் எப்படி வெளியே இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.